என்னுடைய மாவட்டத்தை பற்றி எனக்கு எப்போவுமே ரொம்ப பெருமையாகவும் பெருமகிழ்ச்சியோடு இருக்கும். அப்படியான ஒரு வரலாறும் எங்களுடைய மாவட்டத்துக்கு உண்டு. ஆனால் என்ன குறைவாக இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்குது. எங்களுடைய மாவட்டத்திற்கான வளர்ச்சி, எங்களுடைய மாவட்டத்தை நாங்கள் வந்து உலகளாவிய ஒரு மாவட்டமாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவு இருக்குது. அதை சுமந்து நிற்கிற எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் கன்னியாகுமரிக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. பஸ் டிப்போவை தான் பஸ் ஸ்டாண்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் சானிடேஷன் வந்தாங்கன்னா மக்கள் எங்கே தங்குவாங்க, அவங்களுக்கு வசதியான பார்க்கிங் இருக்குதா, பார்க்குறதுக்கு நிறைய நீங்கள் பாருங்கள், திருவள்ளுவர் சிலைன்னு மட்டும் சொல்கிறீங்க, பாறைன்னு மட்டும் சொல்கிறீங்க, இதுக்காக மக்கள் வருவாங்களா? அப்போ என்னுடைய மக்கள் இங்கே வர்றவங்க ஒரு 3-4 நாள் தங்கி இருந்து பார்க்கறதுக்கான டூரிசம் கனெக்டிவிட்டி நெட்வொர்க்ஸ். இப்போ இயற்கை பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம கன்னியாகுமரியில இல்லையா? கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட குவாரிகள் இருந்துச்சு. இப்போ வந்து 4 குவாரிகள் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. 40 குவாரிகளும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த டைமில் எத்தனை மலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. பல மலைகள் வந்து வெட்டி கடத்தி பக்கத்து மாநிலங்களுக்கு வந்து அவங்களுடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் ஒன்றிய அரசின் ப்ராஜெக்டுகளை முடிக்கிறதும் அப்படிங்கிறதுக்காக வந்து கடத்தி அங்கே வந்து போயிட்டு இருக்குது. அப்போ எங்களுடைய இயற்கை வளங்கள் தானே போகுது.